Hi friends, welcome back to our channel TNPC Kingdom. நான் உங்க மீனா. நம்ம சேனல்ல டிவிக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஷெட்யூல், கிளாஸஸ், மெட்டீரியல் எல்லாமே ரெடி அண்ட் ஆஃபர் ப்ரைஸும் கூட. ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்போவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்ட கொஷின் வந்து சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர், அதுக்கான ஆன்சர் மார்டிமர் வீலர். கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் மாற்றம் காண விரும்பினால் நாம் முதலில் மாற்றமாக இருக்க வேண்டும். இதை சொன்னது மகாகவி பாரதியார். இப்போ நம்ம ஒரு சேஞ்சஸ் வேணும், சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட் அதை நம்மக்கிட்ட இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி நாகரிகம். தொழில்: இவர்கள் கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர். கைவினை பொருள் செய்கிறதுனா கையாலேயே பொருள் செய்கிறதுல வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அதில் என்னென்னா பானை செய்கிறது, தோடு, வளையல் இதெல்லாம் செய்கிறது. அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு. ஸோ இவங்களோட தொழில் வந்து முதல்ல கைவினை பொருள் செய்கிறது, அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு இவங்களோட ஒரு தொழிலாக இருந்தது. ஆடு, மாடு, கோழி இதெல்லாமே செஞ்சாங்க. அடுத்தது இவங்க சக்கரத்தோட பயன் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ மண்பாண்டம் செய்கிறது எல்லாமே சக்கரத்தில் தான் செய்ய ஆரம்பித்தாங்க. இதுதான் நாகரிகத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிடுறாங்க. இவங்க யூஸ் பண்ண சக்கரம் வந்து ஆரக்கால். இப்போ இருக்க சக்கரத்தில் ஆரக்கால் மாதிரி இருக்கு இல்லையா, அது இல்லாத ஒரு சக்கரம் தான் இவங்க யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப அப்போ வெயிட்டாக இருந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட உணவு பார்த்திங்கன்னா மீன், அப்புறம் வந்து பறவையோட இறைச்சியை வந்து உணவாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், விலங்குகளை பழக்கப்படுத்துதல். ஹரப்பாவில் மேய்ச்சல் ஒரு முக்கியமான தொழில். ஸோ லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி தான் அவங்க ஆடு மாடு மேய்க்கிறது வந்து ஒரு முக்கியமான தொழிலாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி இவங்க வளர்த்தது என்னென்னு பார்த்தா செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாடுமே வளர்த்துருக்காங்க. இது பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டன. ஸோ இது ஒரு கொஷினாக கூட கேட்பாங்க. ஹரப்பாவில் அழைக்கப்பட்ட மாடுகளின் பெயர் அப்படின்னா செபு. இது வந்து ஒரு பெரிய வகை மாட்டோட ஒரு பெரிய வகை மாட்டோட இனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவங்க என்னென்ன தெரிஞ்சிருந்தாங்க, என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் இருந்தது. ஸோ இதுவுமே கேட்கலாம். ஹரப்பா மக்கள் சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த விலங்குகள் என்னென்ன, இவற்றில் தவறானவை அப்படின்னு சொல்லி கொடுத்து சில லிஸ்ட் கொடுத்து அதில் தப்பான ஒன்றுமே கொடுத்துருக்கலாம். ஸோ இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. எருமை, பன்றி, யானை அதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. இது ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஹரப்பா பண்பாட்டில் இல்லாத விலங்கு, அவர்கள் அறிந்திருக்காத விலங்கு அப்படின்னா குதிரை. காட்டுப்பன்றி, மான் முதலியவருக்கான சான்றும் கிடைத்துள்ளன. காட்டுப்பன்றி, மான் முதலியவை இது 3ஓட சான்றுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கைவினை தயாரிப்பு. ஸோ கைவினை தயாரிப்பு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஹரப்பா மக்களோட தொழிலில் வந்து கைவினை தயாரிப்பும் ஒன்று. அது ரொம்ப முக்கியமான பகுதியாகவே இருந்திருக்கு. அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். மணிகள், அணிகலன் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலை ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தன. இதை இவங்க எங்கே ஏற்றுமதி பண்ணாங்க, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க செஞ்ச கைவினை பொருள்லாம் எங்கே ஏற்றுமதி பண்ணாங்கன்னா மெசபடோமியோவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை கார்லியன் பயன்படுத்தினர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவங்க என்ன கலரில் மணிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கல். இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கார்லியன். அவங்க அணிகளை செய்யறதுக்கு, நகை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. ஜாஸ்பர், கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல், வெண்கலம், தங்கம், பீங்கான், சுடுமண் பொருள். ஸோ அணிகலன் செய்ய பயன்படுத்திய பொருட்கள் வந்து இதெல்லாம் தான். ஜாஸ்பர், கிறிஸ்டல், வெண்கலம், தங்கம், பீங்கான், சுடுமண் பொருள். அடுத்தது பாருங்க, எந்தெந்த பகுதியில் என்னென்ன கல் யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கார்லியன் மணி அப்படிங்கிறது லோத்தல். ஸ்டிடைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தானில். செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன் இந்த 2 பகுதியிலையும். வைடூரியம் வந்து ஹார்டு கை அப்படின்ற பகுதியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சங்கு பார்த்திங்கன்னா நாகேஸ்வர், பாலாக்கோட் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது பாருங்க, மட்பாண்டங்களில் விலங்குகளின் உருவங்களும் வடிவியல் வடிவமைப்புகளும் காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். ஸோ அவங்க யூஸ் பண்ண மண்பாண்டத்தில் பார்த்தீங்கன்னா விலங்கோட உருவம் அண்ட் அப்புறம் வடிவியல் அமைப்பு அதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டெய்லி யூஸஸ்க்கு நிறைய மண்பாண்டம் வந்து தண்ணி பிடிக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே மண்பாண்டங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண மண்பாண்டம் என்ன கலரில் இருந்திருக்குன்னா ரொம்ப டார்க் ரெட்டாக, அதில் கருப்பு கலர் வந்து பூசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா சுட்டு நுட்பமான வேலைப்பாடு, அதாவது மண்பாண்டத்தில் வந்து நுட்பமான நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க மண்பானை செய்கிறதுக்கு வந்து சக்கரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மண்பானை என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது, சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. அதில் கருப்பு கலரில் அழகிய வேலைப்பாடுகள், ரொம்ப அழகான ட்ராயிங், விலங்குகளோட ட்ராயிங், இது எல்லாமே இந்த மண்பாண்டத்துலேயே அவங்க வரைஞ்சி கருப்பு வண்ணத்தில் இந்த வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க எதில் திறமை மிக்கவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவர்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண்பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இவர்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண்பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். அடுத்தது பாருங்கள், இவங்க யூஸ் பண்ண உலோகங்கள், கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் படை இருந்ததற்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே, எந்த ஒரு ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு வெண்கல நாகரிகம், இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல நாகரிகம். அவங்க வந்து செம்பு, வெண்கலன் இதில் வந்து கருவி, இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான கருவியெல்லாம் இதில் செய்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு வகை படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பு மற்றும் தந்தத்தில் ஆன கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இவங்க யூஸ் பண்ண கருவி எதில் செஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு வகையான படிகக்கல், அதுக்கப்புறம் செம்பு பொருள், எலும்பு, அப்புறம் யானையோட தந்தம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாம் செஞ்ச கருவிகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்ன கத்தி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினர். ஸோ இதுவுமே ஒரு கொஷினாக கேட்க சான்சஸ் இருக்குது. செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினர். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரப்பா மக்கள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை, எதை பற்றி தெரிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பை அறிந்திருக்கவில்லை. அவங்க என்னென்ன ஆயுதம் யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி, இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரோகி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹ்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ரோகி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹ்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. ஓகே, அடுத்தது வாங்க. செட் அப்படின்ற மூலப்பொருளை வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க. செட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள் போன்றவற்றை பயன்படுத்தினர். ஸோ இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் உள்ள ரோஹரி அப்படின்ற பகுதியில் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டில்கள், சவரக்கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சனக்கோள்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டன. ஸோ இவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கூரான முனை இருக்கிற கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க, உளி, ஊசி, அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில், சவரக்கத்தி அப்படின்னா தெரியும், நம்ம முடியை வந்து எடுக்கிறதுக்காக, தாடிலாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல சவரக்கத்தி, அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தராஸ் தட்டு, அப்புறம் கண்ணாடி, அஞ்சனக்கோள், இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த கலர் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. ரோரி செட் என்பவை ஹரப்பா பகுதி, ஷிகர்பூர் மற்றும் குஜராத்தில் கிடைக்கிறது. ரோரி செட் எங்கே கிடைக்குதுன்னா ஹரப்பா பகுதியில் இருக்க ஷிகர்பூர், அப்புறம் குஜராத்தில் கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், துணிகளும் அணிகலன்களும். ஹரப்பா மக்கள் என்ன துணி, என்ன ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. துணியாலான ஆடைகளை அணிந்தார்கள்.
கல் மற்றும் உலோகங்களாலான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். ஸோ இவங்க துணியாலான ட்ரெஸ் தான் போட்டிருந்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண உலோகம்லாம் பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன், வளையல், தோடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கல் அப்புறம் உலோகத்தில் செஞ்சதாக இருக்குது. இவங்களுக்கு பருத்தி, பட்டு இதோட அறிவெல்லாம் இருந்திருக்கு. ஸோ கம்பளி, குளிர் டைம் வந்து கம்பளியாலான ஆடையும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண் சிலையின் முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல்கள் காணப்படுகின்றன. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில். ஸோ இந்த சிலையில் என்ன இருக்குன்னா, முழங்காலோட மேலே பகுதி முழங்கையில் மேல் பகுதி வரை வளையல் போட்டிருக்காங்க. இதை வச்சு பார்த்தா அப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி வளையல் போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்புமே இருக்குது. ரொம்ப இவங்க யூஸ் பண்ண ஆடைன்னு பார்த்தா பருத்தி தான். ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்கள், வளையல், தோடு எல்லாமே 2 பேருமே அப்போ போட்டிருக்காங்க. ஸோ ஆண்களோட ஆடை என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்கள் கீழாடையாக வேட்டி மற்றும் மேலாடையாக சால்வை அணிந்திருந்தனர். இப்போ இருக்க ஆண்கள் வந்து சட்டை, பேண்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி அப்போ வந்து கீழாடையாக வேட்டியும் மேலாடையாக சால்வையும் வந்து அணிந்திருந்திருக்காங்க. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளனர். ஸோ நார்மல் மனுஷன் இல்லாமல் மதகுரு மாதிரி இருக்க ஒரு பொம்மையை பார்க்குறாங்க. அந்த பொம்மையில் இருக்கவங்க பூ வேலைப்பாடு செஞ்ச மேலாடையை வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஹரப்பா மக்கள் கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றால் ஆன அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை உருவாக்கினர். ஸோ இவங்க உலோகங்களால் ஆன அணிகலன்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன உலோகம் பார்த்திங்கன்னா கார்னிலியன், செம்பு, தங்கம் இதெல்லாமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அணிகலன்கள் வந்து மெசபடோமியோ, இவங்க செய்கிற ஆபரணம், அணிகலன், இந்த பொருள் எல்லாமே மெசபடோமியோக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அடுத்தது ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள். ஸோ இந்த மாதிரி கல்லாலான பாத்திரமும் சங்கில் செஞ்ச வளையலும் இது எல்லாமே அப்போ யூசேஜில் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொருளாதாரம் பாருங்கள். ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக வியாபாரம் செய்கிறவங்களா இருந்திருக்காங்க. ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியோவுக்கும், இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியோவுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. ஸோ 2 பேருக்குள்ளான வியாபார தொடர்பு வந்து இருந்திருக்கு ஹரப்பாவுக்கும் மெசபடோமியோவுக்கும். ஸோ சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈரான் மற்றும் ஈராக்கில் ஹரப்பாவை சேர்ந்த பொருட்கள் மற்றும் முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஸோ சுமேரிய நாகரிகம் எங்கெங்கே இருந்ததுன்னா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் அந்த பகுதியிலலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் எல்லாமே ஹரப்பா மக்களோட பொருளும் முத்திரையும் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வரைக்கும் இவங்க வாணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். மெசபடோமியோவுக்கும் ஹரப்பாவுக்குமான வணிக தொடர்பு எந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்பு மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து மெலுக்கா அப்படின்ற ஒரு சொல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸோ மெலுக்கா என்ற சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஹரப்பாவில் செஞ்ச ஒரு ஜாடி வந்து ஓமன் அப்படின்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைக்கும் நிக்கல் பொருட்களும் மெசபடோமியோவுடன் இருந்த தொடர்புக்கு சான்றாகும். ஸோ மெசபடோமியோவில் இருந்த கொஞ்சம் பொருள் ஹரப்பா பகுதியில் கிடச்சிருக்கு, ஹரப்பா பகுதியில் இருந்த பொருள் மெசபடோமியோவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுமேரியாவின் அரசன் நாரன்சின் என்பவர் வந்து மெலுக்கா எனும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். ஸோ இதுலேருந்து என்ன மெலுக்கா அப்படின்னா சிந்து பகுதி அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஸோ சுமேரியாவின் அரசர் வந்து மெலுக்கான்ற பகுதியில் அணிகலன் வாங்குறதா குறிப்பில் எழுதியிருக்காரு. ஸோ சுமேரியாவுக்கும் ஹரப்பாவுக்குமான வணிக தொடர்பு இருந்ததை இதுவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தது இவங்க வந்து சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதான் அதில் வந்து ஆரக்கால் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு வெயிட்டான சக்கர வண்டியாக இருந்திருக்கு. அடுத்தது பொருளாதார செயல்பாடில் வந்து வணிகம், பரிவர்த்தனை தான் ரொம்ப முக்கிய பங்கு. வியாபாரமும் ஏற்றுமதி இறக்குமதி தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் பண்ணிக்கணும் அப்படின்னா படகு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது
என்னென்ன துறைமுகம் சிறப்புற்று இருக்குன்னு பாருங்களேன். ப்ரோச் காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சிறப்புற்று இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியோவில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஹரப்பாவில் இருக்க நிறைய பொருள் வந்து மெசபடோமியோவில் கிடச்சிருக்கு. என்னென்னா முத்திரை, எடைக்கல், தாயக்கட்டை, மணி இதெல்லாமே அங்கே கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது கார்னெலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியோக்கு ஏற்றுமதி ஆயின. ஸோ இங்கே கிடைக்கிற மரம் அது எல்லாமே வந்து மெசபடோமியோக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மெசபடோமியோ புராணத்தில் மெலுக்கா குறித்த கீழ்கண்ட வரிகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ மெசபடோமியோ புராணத்தில் வந்து என்ன மெலுக்காவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், உங்களது பறவை ஹஜா பறவை ஆகும், அதன் ஒளி அரண்மனையில் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து மெசபடோமியோ புராணத்தில் மெலுக்கா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹஜா பறவை அப்படின்னு தொழிலாளர்கள் எதை சொல்கிறாங்கன்னா மயிலை சொல்கிறாங்க. ஸோ அந்த மயிலோட ஒளி வந்து எங்களோட அரண்மனையில் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பில் இருக்கிறது, அந்த புராணத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், எடைக்கற்களும் மற்றும் அளவீடுகளும். ஸோ அப்போ அவங்க வியாபாரம் பண்ணும்போது என்ன மாதிரியான எடைக்கல் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான அளவீடு யூஸ் பண்ணாங்க, ரொம்ப தரமான எடை அளவீடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், அவங்க இரும எண் முறை, அதாவது பைனரி, அவங்க யூஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது பைனரி முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1:2:2 அந்த மாதிரி அந்த இஸ்டு ரேஞ்சில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அணிகலன், உலோகம் எல்லாமே எடை போட பயன்படுத்திருக்கு. ஸோ அவங்க வச்சுருந்த உலோகம், அவங்க வச்சுருந்த அணிகலன் இதையெல்லாமே வச்சு கூட எடையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து 1.75 சென்டிமீட்டர் கணக்கில் ஒரு அளவுகோல் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்க 1 இன்ச் வந்து அப்போ அவங்க யூஸ் பண்ணும்போது 1.75 மீட்டர். ஸோ அப்படின்ற ஒரு அந்த அளவீட்டில் இருக்க ஒரு அளவுகோலை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அளவுகோல்னால் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போவே அவங்க. அதுக்கப்புறம் எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிகக்கல்லில் செய்யப்பட்டுள்ளன. கனசதுர செட் எடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ண எடைக்கல் வந்து கனசதுர, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எடைக்கல் வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்க யூஸ் பண்ணது வந்து கனசதுர வடிவத்தில் வந்து படிகக்கல்லில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொண்டதாகும். அப்போ இருந்த 16 விகிதம் இருக்கிறதுல சின்ன அளவீடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இருக்கிறதுல 13.63 கிராம் ஆகும். ஸோ பொருளோட நீளம் இருக்கு இல்லையா, ஸோ எடைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. படிகக்கல், கனசதுர வடிவம் இது எல்லாமே பார்த்தோம். பொருளோட நீளம் இருக்கு இல்லையா, அதை வந்து அளவீடு குறிக்கப்பட்ட குச்சி வச்சுருந்துருக்காங்க, அளவு குறிக்கப்பட்ட ஒரு குச்சி வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் பொருளோட நீளத்தை எல்லாமே அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முத்திரைகள். சிந்து சமவெளி எழுத்துக்களும் மொழியும் தமிழே என்று ஈராஸ் பாதிரியார் கூறினார். ஸோ சிந்து சமவெளி மக்கள் யூஸ் பண்ண எழுத்து, மொழி அது எல்லாமே தமிழ் தான் அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் கூறினார். இதுவுமே கேட்கலாம், இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்ற முத்திரைகள் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முத்திரைனா அவங்க வந்து ஏற்றுமதி செய்யும்போது ஒரு பொருளை விற்கும்போது அவங்களோட முத்திரையை வந்து பதிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான முத்திரை அப்போ கிடச்சிருக்குன்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம் இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஹரப்பா எழுத்து முறையை இன்று வரைக்கும் நம்மால் விளக்கி சொல்ல முடியவில்லை. ஸோ ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ண எழுத்து முறையை இன்னைக்கு வரைக்குமே அது என்னவா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியல. 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ 5000க்கும் மேலான சென்டென்சஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப லென்த்தாக ரொம்ப நீளமானது அப்படின்னு கருதப்படுற எழுத்து தொடர் வந்து 26 குறியீடு வந்து அதில் இருக்குது. இதுவுமே கேட்க சான்ஸ் இருக்குது. எத்தனை எழுத்து தொடர் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன? 5000க்கும் மேற்பட்ட. மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்தொடர்னா 26 குறியீடுகளை கொண்டது. பெரும்பாலும் 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் ஸ்டிடைட்டால் ஆனது, அதாவது நுரைக்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்.
முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகின்றன என்று வரலாற்று அறிஞர் பீர்போலோ கூறினார். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் குறியீடுகள் எதோட ஒத்து போகுது அப்படின்னா திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களோட ஒத்து போகுது. இதை யார் சொல்றா அப்படின்னா அறிஞர் பீர்போலோ. அடுத்தது பாருங்க, எழுத்துமுறை. இவர்களது எழுத்துமுறை சித்திரை எழுத்துமுறை பிக்டோகிராஃபி ஆகும். இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஹரப்பா மக்களின் எழுத்துமுறை அப்படின்னா சித்திரை எழுத்துமுறை ஆகும். இதனை பௌஸ்ட்ரோ பேடன் முறை என்றும் அழைப்பர். என்றும் அழைப்பர். இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா பௌஸ்ட்ரோ பேடன் முறை. ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் எழுதப்பட்டன. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழோட ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுமே வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாக எழுதுகிற எழுத்தும் யூஸ் பண்ணுறோம், அண்ட் இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கமாக எழுதுகிற எழுத்தும் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அப்போவே ஹரப்பா மக்கள்கிட்டையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களின் உரிமையாளரை குறிப்பதற்கும் போக்குவரத்திற்கும் உட்படும். ஸோ இவங்க இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பொருளோட உரிமையாளரை குறிக்கிறதுக்கு, பொருளோட ஓனரை குறிக்கிறதுக்கு, அப்புறம் போக்குவரத்தை குறிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பொருள் நம்மளோட தான் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு முத்திரை வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக இது எல்லாத்துக்குமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஹரப்பா புதைக்குழியில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள் ஆகியவை கிடைத்துள்ளன. ஸோ ஹரப்பா புதைக்குழியில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா மண்பாண்டம், ஆபரணம், அணிகலன், அதுக்கப்புறம் தாமிரத்தில் இருக்க கண்ணாடி, மணி, இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தது இந்த கலரில் இருக்க பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உலக மொழிகள் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ழா, நா, லா, ரா, நா ஆகிய எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றன. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடப்பக்கம்லேருந்து வலப்பக்கம், வலப்பக்கம்லேருந்து இடப்பக்கம், இதெல்லாம் சிந்துவெளி மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது தமிழ் மொழியோட ஒத்து போகுது, அந்த முத்திரையில் இருக்குது அப்படின்னு இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் சித்திரை எழுத்துமுறை காணப்படும் இடங்கள். ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல சித்திரை எழுத்துமுறை காணப்படுது அப்படின்னு கேட்டால் கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கால், ஆலம்பாடி, செத்தாவரை, நேகனூர்பட்டி. ஓகே, அடுத்தது பாருங்க, பொழுதுபோக்கு. அப்போ அவங்களுக்கு இருந்த என்டர்டைன்மெண்ட் என்னன்னா அதிகமாக கோழி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கிடைச்ச மொகஞ்சதாரோவில் கிடைச்ச விளையாட்டு பொருளை அதிகமாக கோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொம்மை வண்டி, சக்கரம், கிளுகிழுப்பை, பம்பரம், கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள். ஸோ இதெல்லாம் அவங்க விளையாட்டுக்காக, அப்போ பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்கான சான்றாக இது இருக்குது. சதுரங்க அட்டை மரத்தாலும் சதுரங்க காய்கள் களிமண்ணாலும் செய்யப்பட்டுள்ளன. ஸோ அப்போ அவங்க சதுரங்கம் விளையாடுறதுக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க, அடுத்ததோட காயெல்லாம் களிமண்ணில் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. ஸோ சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி யார் எந்தெந்த அறிஞர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்த, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஹரப்பா மக்களுக்கு எழுதுகிற கலை இருந்திருக்கு. ஸோ ரோசோட்டோ கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழி எதுவும் பயன்படுத்தப்படல. அந்த கல்லில் ரோசோட்டோ கல்லில் குறிப்பிட்ட மாதிரி மும்மொழி எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. அடுத்தது, கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசேவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் என்ற வார்த்தையை வரிசை பெற்றுள்ளன என்கிறார். ஸோ சிந்துவெளி எழுத்து திராவிட மொழி, இப்போ திராவிட மொழினா தென்னிந்தியா சைடில் யூஸ் பண்ணுற மொழி இருக்கு இல்லையா, அதோட வரிசை அதில் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்கானா ரஷ்ய அறிஞர். அவரோட பேர் யூரி நோரோசோவ். இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். திராவிட மொழி குடும்பத்தை ஒத்த சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம். ஸோ அவர் சொன்னது தான் இவருமே கொஞ்சம் அது ரிலேட்டடாக தான் இவருமே சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணதில் என்ன தெரியுதுன்னா ஹரப்பா மொழியோட மூலவேர் ரொம்ப பேசிக்கான
எழுத்து எல்லாமே தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது, மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்கிறார் ஐராவத மகாதேவன். ஸோ இப்போ மயிலாடுதுறையில் இப்போ மயிலாடுதுறையாக இருக்குல்ல, அந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கோடாரில் இருக்க குறியீடும் அப்போ சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட குறியீடுமே ஒன்றா இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட தமிழகமும் அதுவும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை பெற்றுள்ளன. ஸோ மேல பெரும்பள்ளத்தில் கிடைச்ச பானையில் அம்பு போன்ற குறியீடு இருக்குது. ஸோ அது எதை ஒத்து போயிருக்குன்னா மொகஞ்சதாராவில் இருக்க லட்சணையோட ஒத்து போயிருக்கு அப்படின்னு மொகஞ்சதாராவில் இருக்க முத்திரையோட இது ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அரசியல் முறைகள். ஸோ மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை உணர்த்துகின்றன. இப்போ ஒரு நாகரிகம், ஒரு மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு சீரான தன்மையோட வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாரும் உட்காந்து பேசி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு சீரான தன்மை கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அரசியல் முறை இருந்திருக்கலாம் அப்படின்றத உணர்த்துது. அரசியல் முறை இருந்ததுக்காக அது ஒரு செயல்பட்டதை அது உணர்த்துது. அடுத்தது பாருங்க, ஹரப்பாவும் மொகஞ்சதாராவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கி இருக்கலாம். ஸோ ஹரப்பா மொகஞ்சதாரா ஒரு நகர நாகரிகம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது நகர அரசுக்கு கீழே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு பொருட்கள், முத்திரைகள், செங்கற்கள் மற்றும் அளவீடுகளில் காணப்படும் சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. ஸோ அவங்க ரொம்ப சீரான தன்மையில் முத்திரை, செங்கல், அளவீடு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்பாட்டில் எல்லாமே ரொம்ப சீரான தன்மையோடு இருந்திருக்கு ஹரப்பா சமூகத்தில். ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைய நிர்வாகம், ஒரு மைய நிர்வாகத்துக்கு கீழே அவங்க இயங்கியிருக்கணும் அப்படின்ற கருத்து ரொம்ப வலுவாக சொல்கிறாங்க. அடுத்தது, மருத்துவம். எந்த வகையான மருத்துவ முறையினை பயன்படுத்தினர் என தெளிவாக அறிய முடியவில்லை. ஸோ அவங்க அப்போ என்ன மருந்து, என்ன எப்படி மருத்துவம் பார்த்தாங்க அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியல. இருந்தாலும் அவங்க வேப்பிலையோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்க. அடுத்தது, கண்ணு, காது, தொண்டை, தோல் இதுக்காக மருந்து செய்கிறதுக்கு கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு அவங்க மருந்து செய்ய எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கட்டில் என்ற ஒரு வகையான மீனோட எலும்புகளை. அடுத்தது பாருங்க, மான், காண்டாமிருகம் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தழைகள் போன்றவை மருந்தாக பயன்படுத்தி வந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஸோ அவங்க மருந்தாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மான், காண்டாமிருகத்தோட எலும்பு, பவளம், வேப்பந்தழை இதெல்லாமே மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவத்திற்கு நம்ம வேப்பந்தழை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தோலில் எல்லாம் எதாவது அலர்ஜி வந்ததுன்னா அதுக்கு நம்ம வேப்பந்தழை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவுமே இப்போ இருக்க தமிழகமும் அப்போ இருக்கிறது ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கலை. சிந்துவெளி மக்கள் நுண்கலையில் சிறந்து விளங்கினர். ரொம்ப நுட்பமான பொருள் செய்கிறதுல, ரொம்ப யூனிக்கான இது செய்கிறதுல சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் பயன்படுத்திய முத்திரைகளில் காணப்படும் உருவங்கள், பானைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள், சுடுமண் பொம்மைகள், அணிகலன்கள், வெண்கலத்தாலான நடன பெண்ணின் உருவம், யோகி சிற்பம் ஆகியவை சிந்துவெளி மக்களின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. ஸோ எதுனா அவங்களோட ஓவியம், அவங்க பானையில் செஞ்ச ஓவியம், சுடுமண்ணில் செஞ்ச பொம்மை, அவங்களோட நகைகள், அந்த நடன பெண்ணின் உருவம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட கலை ஆர்வம் நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்டிட்டைட்கள் அல்லது மாக்கல்லில் அமைந்த மதகுரு. ஸோ மாக்கல் அப்படின்ற ஒரு கல்லால் மதகுரு செஞ்சுருக்காங்க. அடுத்தது, செம்பாலான நடனமாடும் பெண். இது மொகஞ்சதாரோவில் கிடச்சிது. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல் ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள்
ஆகியவை ஹரப்பாவின் கலைப்படைப்பு. ஸோ நிறைய கல் சிற்பம் கிடச்சிருக்கு இல்லையா, கல் சிற்பம், மதகுருவோட பொம்மை, நடனமாடும் பெண் சிலை, இது எல்லாமே ஹரப்பா மக்களோட கலைப்படைப்பை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நாட்டிய மங்கையின் வெண்கல சிலை. ஸோ இது அவங்களோட கலை அவங்க நுண்கலையில் சிறந்து விளங்குனாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள நாட்டிய மங்கையின் வெண்கல சிலை. அடுத்தது தாடியுடன் காட்சி தரும் சுண்ணாம்பு கல் சிலை. இது ரெண்டும் அவங்க கலையில் சிறந்து விளங்கியதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது பாருங்க, சமய நம்பிக்கை. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். சிந்து மக்கள் இயற்கை தான், அப்போ உள்ள இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அடுத்து காளிபங்கனில் நிறைய வேள்வி பீடங்கள் அடையாளம், நிறைய வேள்வி பீடம் காளிபங்கன் அப்படின்ற பகுதியில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஹரப்பா மக்கள் இறந்து போனவங்களை புதைச்சிருக்காங்க. ஸோ அவங்க புதைச்சதற்கான நடைமுறைகள் ரொம்ப விரிவாகவே இருக்குது. அடுத்து அவங்க எரிச்சதற்கான சான்றுமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் வழிபாட்டு முறைக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஸோ பெண் சிலைகள் கிடைக்கப்பட்டதன் மூலம் தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பெண் சிலை கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ஸோ அவங்க தாய் தெய்வத்தை வணங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பசுபதி என்ற சிவனையும் வணங்கினர். ஸோ சிவனையுமே அப்போ கும்பிட்டுருக்காங்க. ஆண் கடவுள் பசுபதி, பெண் கடவுள் தாய் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மறுபிறவியில் அடுத்த பிறவிலையுமே நம்பிக்கை இருக்குது. அடுத்து பாலஸ் என்பது சிவலிங்கம் அப்படின்ற ஒரு சிவலிங்கத்தையுமே அவங்க கும்பிட்டுருக்காங்க. ஸோ சிவன் வழிபாடும் இருந்திருக்கு, சிவலிங்க வழிபாடும் இருந்திருக்கு, பெண் கடவுளில் தாய் கடவுள் வழிபாடு இருந்திருக்கு. ஸோ பேயை பற்றியுமே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், தாய் தெய்வ வழிபாடு. ஸோ தாய் தெய்வ வழிபாடு தான் சிந்து மக்களின் முக்கிய வழிபாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கிடச்சிருக்கு. ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கிடச்சிருக்கு. அடுத்தது இதுவே பிறகு சக்தி வழிபாடாக மாறியது. இதுவே பின்னாடி நம்ம சக்தியை கும்பிடுறோம் இல்லையா, அதுக்கான வழிபாடாக இது ஒரு பேஸாக இருந்திருக்கு. இன்னுமே தமிழ்நாட்டில் பெண்களை வணங்குறது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்வதி, காளி, மாரியம்மன், இந்த மாதிரி நிறைய சாமி, பெண் சாமி நம்ம கும்பிடுறோம் இல்லையா, இதுக்கு பேஸ் ஹரப்பா நாகரிகத்தில் அவங்க பின்பற்றின தாய் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பசுபதி வழிபாடு. ஹரப்பா முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ இருந்த முத்திரையில் அமர்ந்த நிலையில் இருக்க மகா யோகி, அதில் 3 முகம் கொண்ட கடவுளும் யோக நிலையில் அவர் உட்கார்ந்துருக்க மாதிரியும், அதை சுற்றி யானை, புலி இதெல்லாமே இருக்கிறது, காண்டாமிருகம் இதெல்லாமே அதை சுற்றி அந்த உருவமே பொறிச்சிருக்காங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம், அதாவது 3 முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதி அப்படின்னா விலங்குகளின் கடவுள், யோகேஸ்வரன் அப்படின்னா யோகிகளின் கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதாக இவ்வழிபாடுகள் உள்ளன. ஸோ பசுபதி வழிபாடு பல்வேறு வடிவத்தை உணர்த்துது. என்னன்னா யோகேஸ்வரன், பசுபதி, சிவனுக்குரிய திருமுகம், 3 முகம் இதெல்லாமே அப்போ இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், நீர் வழிபாடு. ஸோ ஹரப்பா, மொகஞ்சதாரோ இது எல்லாமே ஆற்றங்கரையில் தோன்றுனது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க நீரை ஒரு கடவுளாக வணங்குறதுக்கான சான்றுமே கிடச்சிருக்கு. மொகஞ்சதாரோவில் உள்ள பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுதல் என்ற வழக்கம் இவர்கள் வாழ்வின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். ஸோ மொகஞ்சதாரோவில் இருக்க குளத்தில் நீராடுதல் அப்படின்ற ஒரு வழக்கத்தை வச்சு இவங்க அது ஒரு வழக்கமாக, அது ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அது ஒரு நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வாயில் சிறு மீன்களை வைத்துள்ள முதலைகள், ஆமை போன்ற உருவங்கள் ஆறுகளுடன் சேர்த்து பொறிக்கப்பட்டுள்ளதை முத்திரைகள் மூலம் காண முடிகிறது. ஸோ சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம், ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது. அவங்க ஆற்றை வழிபடுறதும் ஆற்றுக்கு வணக்கம் செலுத்துறது இதெல்லாமே சிந்துவெளி மக்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நீராடும் வழக்கம் இருக்குது. ஸோ இதுவுமே அப்போ இருக்க ஹரப்பாவோட பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீர்நிலைகளை தெய்வமாக வணங்குவது தமிழர்களிடையே உள்ள பண்பாடு. ஸோ அப்போ இருந்த பண்பாடும் இப்போ தமிழர்களுக்கு இருக்க பண்பாடும் நிறையவே ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மர வழிபாடு.
சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கம் இருந்தது என்பதை ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள முத்திரையின் வாயிலாக அறியலாம். ஸோ இவங்களோட வழிபாடு நிறைய வந்து முத்திரையை பேஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து அரச மரம் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அரச மரத்தோட மேடை இருக்குல்ல, மரத்தடி மேடையில் விழா நடத்துறது, கடவுளை வணங்குறது, இது எல்லாமே நிறைய அப்போது நடந்திருக்கு. இவங்க மரங்களை வந்து ஆண் கடவுள் பெண் கடவுள் அப்படின்னு பிரித்து அப்போ கும்பிட்டுருக்காங்க. அரச மரம் வந்து ஆண் கடவுளாகவும் வேப்ப மரம் வந்து பெண் கடவுளாகவும் இவங்க கும்பிடுறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போவுமே அந்த வழக்கம் இருக்குது. வேப்ப மரத்தை வந்து நம்ம பெண் கடவுளாக கும்பிடுறோம், அரச மரத்தை வந்து நம்ம ஆண் கடவுளாக கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு. சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் சூரியன் பாம்பு உருவங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவர்கள் சூரியனையும் நெருப்பையும் கடவுளாக கருதி வழிபட்டனர் எனலாம். காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இன்றும் தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது. மேலும் சிந்துவெளி மக்களிடையே காணப்படும் பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு போன்றவை தமிழக பண்பாட்டோடு பொருந்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ அப்போ வந்து இவங்க சூரியன், நெருப்பு, பாம்பு இதெல்லாமே சிந்துவெளி மக்கள் வந்து கடவுளாக வணங்கினதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ஸோ இது இப்போ தமிழக பண்பாடோட ஒத்து போயிருக்கு. இப்போ உள்ளவங்க வந்து நெருப்பையும் கும்பிடுறாங்க, சிவனோட வடிவமாக நினச்சி இப்போ இருக்க நெருப்பை நம்ம கும்பிட்டுட்டு வரோம். ஸோ பஞ்சபூத தலத்தில் ஒன்று வந்து திருவண்ணாமலை. அங்கே தான் நம்ம நெருப்பை வந்து சிவனோட வடிவமாக வணங்கிட்டுருக்கோம். பாம்பு வழிபாடுமே இருக்குது. இப்போ உள்ள தமிழகத்தில் பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு இது எல்லாமே இருக்குது. அடுத்தது பாருங்கள், இறந்தோரை புதைத்தல். ஹரப்பா மக்கள், சிந்துவெளி மக்கள் வந்து இறந்தவங்களை வந்து புதைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 வழிமுறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மொத்த உடம்பையும் புதைச்சிடுறது. ரெண்டாவது ஒன்று வந்து என்னென்னா, உடலை வந்து எரிக்கிறது. அப்படி எரிக்கும்போது உடலின் எஞ்சிய பாகங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க யூஸ் பண்ண பொருளோடு சேர்த்து தாழி அப்படின்ற ஒரு பானையில் வச்சு புதைக்கிறது. அடுத்தது இது எங்கே புதைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ புதைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இறுதியாக இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைத்தனர். ஸோ ஊருக்கு வெளியில், ஊர் எல்லையில் வந்து இறந்த உடலை வந்து பறவைகள் சாப்பிட்றதுக்கு, விலங்குகள் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. எஞ்சிய எலும்புகளை மட்டுமே எடுத்து பின்னர் மண் தாழிகளுடன் வைத்து அவற்றுடன் வேறு குடுவைகளில் இறந்தவர் பயன்படுத்திய சில பொருட்களையும் சேர்த்து புதைத்தனர். ஸோ இந்த மாதிரி பறவை விலங்கு சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதில் மிஞ்சி போன எலும்பு மட்டும் எடுத்து மண் தாழியில் வச்சு அதுக்கு பக்கத்தில் வேறு குடுவையில் அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் வச்சு புதைச்சிருக்காங்க. அடுத்து இறந்த உடலை புதைக்கும் போது அவர்களுக்கு பிடித்த உணவு, ஸோ அவங்கள புதைக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னவோ அதையுமே வச்சு புதைச்சிருக்காங்க. இப்பழக்கம் தமிழகத்தில் பெரும் பகுதிகளில் வழக்கத்தில் இருந்தது என்பது பல ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண பழக்கம் வந்து இப்போ தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. இது போன்ற தாழிகள், ஸோ இவங்க யூஸ் பண்ண இவங்க புதைச்ச தாழிலாம் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுவுமே இம்பார்ட்டன்ட். தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னா அத்திரப்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழகத்தின் வடக்கிலும் தக்காணத்தின் தெற்கிலும் இதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. ஸோ இதோட சான்று எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட வடக்கு பகுதியிலையும் தக்காண பகுதியில் தெற்கு பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. இவை தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி மக்களுக்கும் உள்ள தொடர்பினை உறுதி செய்கின்றன. ஸோ சிந்துவெளி மக்கள் பண்பாடும் நம்மளோட பண்பாடும் நிறைய ஒத்து போகிறத வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து, இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. செத்துப்போன இறந்தவங்களை வந்து வடக்கு தெற்காக புதைக்கிறாங்க. இந்த வழக்கம் சிந்துவெளிக்கும் தமிழகத்துக்கும் பொதுவான நடைமுறை, ரொம்ப காமனான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாழிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ உருண்டை வடிவமாக இருக்க தாழி வந்து சிந்துவெளியிலையும் பயன்படுத்தியிருக்காங்க, தமிழ்நாட்டிலும் பயன்படுத்தியிருக்காங்க. இன அடிப்படையிலும் தொழில்நுட்ப அடிப்படையிலும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழக பண்பாட்டிற்கும் இருந்த தொடர்பு உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்குது,
ஸோ இன அடிப்படையிலையும் தொடர்பு இருக்குது, தொழில்நுட்ப அடிப்படையிலையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. கல்லறைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடங்கள்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, காலிபங்கன், லோத்தல், ரூபார். அடுத்தது பாருங்க, மொஹஞ்சதாரோவில் இறந்தோரை புதைக்கும் வழக்கம். ஸோ இறந்தவங்களை வந்து புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கு. அப்புறம் எரித்த பின்னர் அவங்கள எரிச்சதுக்கு அப்புறம் எலும்புகளை புதைக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. அடுத்து லோத்தல்ல என்னன்னா புதைக்குழியை சுற்றி செங்கற்கள் அடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அவங்கள புதைச்ச இடத்துல சுற்றி செங்கல் வந்து அடுக்கி வச்சிருந்திருக்காங்க. ஹரப்பால என்ன கிடைச்சிருக்குன்னா மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்ததற்கான தெளிவான சான்றுகள் இல்லை. ஸோ சதி எனும் உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து சிந்துவெளி மக்கள் கிட்ட காணப்பட்டதுக்கான எந்த சான்றுமே இல்லை. ஆனால் ஜோடியாக இறந்தோரை புதைக்கும் சான்றுகள் கிடைத்துள்ளன. எங்கன்னா லோத்தல்ல. அடுத்து பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி வந்து எக்ஸாக்டாக யாராலையுமே கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. இந்த காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் கிமு 1900 வீழ்ச்சி பெற தொடங்கியது. சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவு குறித்தும் அதற்கான சான்று குறித்தும் வரலாற்று ஆசிரியர்களுக்கிடையே ஒருமித்த கருத்து இல்லை. ஸோ வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு மாதிரியான கருத்து, ஒன்றான கருத்து சொல்றதில்ல, பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதில் வந்து இவ்வளவு பெரிய வளர்ந்த பண்பட்ட நாகரிகமானது திடீரென அழிந்திருக்க முடியாது. ஸோ நம்ம ஹரப்பாவை பற்றி படிக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது ரொம்ப பெரிய நாகரிகம், ரொம்ப ஒரு சீரான முறையில் நடந்த நாகரிகம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது திடீர்னு ஒரே நாள்லையும் அழிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் என்னென்ன காரணத்தால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பாரின் கூற்றுப்படி ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ஆகிய இரு நகரங்கள் மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்துள்ளன. ஸோ கிருஷ்ணா ரெட்டி என்ன சொல்கிறாருன்னா, ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ரொம்ப பெரிய வணிகத்தலம், ரொம்ப பெரிய வியாபாரத்துக்கான இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம். ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப தேக்க நிலை வந்து வணிகத்தில் ஏதோ பிரச்சனை வந்து மக்கள் வெளியேறி இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு மக்கள் நகரங்களை விட்டு வெளியேறி இருக்கலாம். இதை வந்து கிருஷ்ணா ரெட்டி சொல்கிறாரு. என்னன்னா ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் எக்கனாமிக்காக ப்ராப்ளம் வந்து அதை எக்கனாமிக்காக தேக்க நிலை ஏற்பட்டு அதனால் மக்கள் வந்து நகரத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டெயின் பேர் சர்வீஸ் என்ன சொல்கிறாருன்னா, பருவநிலை மாறும்போது வேளாண்மைக்கு ஏற்ற இடமா இல்லை அப்படின்றதால கூட அவங்க மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி. ஸோ மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண வணிகத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆற்று கரையில் தானே இருந்தாங்க. ஸோ நதியோட வறட்சியாலையும் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு, நதியின் வெள்ளப்பெருக்கு என்று ஜான் மார்ஷல் மற்றும் SR ராவ் கூறினர். ஸோ நதியிலேருந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், அதால் கூட மக்கள் மாறி இருக்கலாம் அப்படின்னு ஜான் மார்ஷலும் SR ராவும் கூறுறாங்க. அடுத்து மார்டிமர் வீலர் என்ன சொல்கிறாருன்னா, அந்நியர் படையெடுப்பு, மற்ற வெளியிலிருந்து அந்நியர்கள் படையெடுத்து அதன் மூலமாக கூட அந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு வந்து வேறு பகுதியில் போகிறதால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காடுகள் அழிஞ்சதால் இவங்க வந்து இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கென்னடி என்ன சொல்கிறாருன்னா, தொற்று நோய், ஏதாவது இந்த பரவுற நோய் இருக்கு இல்லையா, அது ஏதாவது தாக்கியிருக்கலாம், அதனால் கூட இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தொலைவீரா எனப்படும் நிலநடுக்கத்தினால இருக்கலாம் அப்படின்னு ஜான் மார்ஷல் சொல்கிறாரு. மரத்தாலான பொருட்கள் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது மரத்தாலான பொருள் எதுவுமே கிடைக்கல அப்படின்போது ஒரு பெரிய தீ மூலமாக அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு போரில் தோன்றிய கலகத்தின் விளைவாக அழிந்திருக்கலாம். ஸோ அப்போ உள்நாட்டுக்குள்ளேயே நடந்த போர், அதோட கலகத்தால் கூட அழிஞ்சிருக்கலாம். அடுத்து விளைநிலம் தனது வளத்தை இழத்தல். ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க விளைநிலம் யூஸ் பண்ணாங்க, அதோட வளம் அதோட இது குறைஞ்சு போனதால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோட்டைகள் பல அழிக்கப்படுறது குறித்து ரிக்வேதம் கூறுகிறது. ஸோ கோட்டைகள் பல அழிஞ்சு போனதால் கூட இருக்கலாம் அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது. மொஹஞ்சதாரோவில் காணப்படும் எலும்பு குவியல்
அயலவரின் படையெடுப்பு நடைபெற்றதை குறிக்கிறது. ஸோ மொகஞ்சதாரோ வந்து நிறைய எலும்பு குவியலாக இருக்குது, ஸோ நிறைய இறந்தவங்களோட குவியல் இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது படையெடுப்பும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் கொடை. ஸோ இந்தியாவோட இப்போ இருக்க வளர்ச்சிக்கு சிந்துவெளி நாகரிகம் என்னென்ன கொடுத்துட்டு போயிருக்கு, என்னென்ன வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி காலத்தில் தோன்றிய நகரங்களின் வடிவமைப்பு மேம்பட்டதாகவும் மற்ற நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாகவும். ஸோ அப்போ அவங்க கட்டின கட்டடங்கள், நகரத்தோட வடிவமைப்பு, இது இல்லாமல் இப்போ இருக்க கட்டடக்கலைக்கும் அப்போ அவங்க யூஸ் பண்ண செங்கல், சுண்ணாம்பு, இது எல்லாமே இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, ஒரு நகரத்தை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நகரம் மாசடைவதை தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் நகரின் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருந்தன. அப்போ வந்து சுண்ணாம்பு கால்வாயெல்லாம் நகரத்தோட ஒதுக்குப்புறமாக தான் வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சிந்துவெளி எழுத்துக்களை கொண்ட மொழி திராவிட மொழி என்பதும் தமிழ் ஒரு தென் திராவிட மொழி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ சிந்துவெளி மக்கள் யூஸ் பண்ண மொழி வந்து திராவிட மொழியோட ஒத்து போகுது, தமிழ் மொழியோட ஒத்து போகுது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியே தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கியது. ஸோ அப்போ இருக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின மொழி தான் இப்போ தென்னிந்திய மொழிக்கெல்லாம் தாய், இப்போ இருக்க தென்னிந்திய மொழிக்கெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட தமிழர் நாகரிகம் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது தென்கோடி தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இடப்பெயர்கள் சிந்துவெளி நாகரிகம் தோன்றி வளர்ந்த பகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளமை. ஸோ இப்போ நாம் யூஸ் பண்ணுற தமிழ்நாட்டோட ஊர் பேரெல்லாம் அப்போ இருந்த சிந்துவெளி பகுதியிலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்லாம் வந்து தற்போது பாகிஸ்தானில், அது பண்டைய சிந்துவெளி பகுதியில் வந்து வழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஆலூர், ஆசூர், படூர், இச்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி, தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஊர் பேர்லாம் இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அடுத்தது திராவிடர்கள் பகுதி வந்து பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான் போன்ற பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, பலுச்சிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. ஸோ பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து ஒரு திராவிட மொழி பேசுகிறாங்க, அது என்னென்னா பிராகுயி. இதுவுமே இம்பார்ட்டன்ட். பிராகுயி என்ற திராவிட மொழி எங்கே பேசப்பட்டு வருதுன்னா பலுச்சிஸ்தானில். அடுத்தது, தமிழ் பிராமி வட்டெழுத்து மற்றும் வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தொடக்க கால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வடமேற்கு பகுதிகளில் நிலைத்திருப்பது வியப்புக்குரியது. ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண வட்டெழுத்து, தமிழ் பிராமணி எழுத்து, வரி வடிவம், இது எல்லாமே தொடக்க கால தமிழ் கல்வெட்டில் வந்து பல இடப்பெயரில் இருக்கு. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்ஷல் ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளார். ஸோ ஹரப்பா, மொகஞ்சதாரோ வந்து இந்தியாவிற்கு பல பகுதியில் தொடர்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். இது வந்து பாகிஸ்தானில் இன்னும் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. ஸோ பாகிஸ்தானில் தான் அப்போ உள்ள சிந்துவெளி பகுதி நிறைய இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானில் இருக்க துறைமுகத்தோட பேர் வந்து தமிழோட ஒத்து போகிறது, அந்த ஆறுகளோட பேர் தமிழோட ஒத்து போகிறத வச்சு பார்க்கும்போது நம்மளோட நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகமும் ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றுமை, இதை வச்சு தமிழ் நாகரிகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தில் குதிரை இல்லை.
ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹரப்பா நாகரிகத்தில் இருக்கவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது. ஹரப்பா வந்து ஒரு வெண்கல நாகரிகம். ஸோ ஹரப்பாவில் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. எடை அளவிடும் முறை வந்து பைனரி முறை. வீழ்ச்சி எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிமு 1900. ஸோ ஹரப்பாவோட எழுத்து முறை பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபி. மெழுக்கா அப்படின்னா சிந்து பகுதியை குறிக்கும் சொல். படை இருந்ததுக்கும் சதி வழக்கம் இருந்ததுக்கும் எந்த ஒரு சான்றுமே இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டிப்பாக கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கிளாஸஸும் கொண்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை மாதிரி தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுறோம். அப்புறம் ஏதாவது கிளாஸ் எடுக்கிறதுல சேஞ்சஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க.